ஆமேன்னு சொல்லுவோம். அருமையான பாஸ்டர் ஒய் வெஸ்லி அவர்கள் ஜெபிக்கிற ஜெபம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்க எப்பவுமே அவங்களுடைய ஜெபத்தை நான் ரொம்ப ரசிப்பேன். சில நேரங்களில் அவர்கள் ஜெபிக்கும் போது நான் கண்ணை திறந்து பார்த்துட்டு தான் இருப்பேன். அவங்க ஜெபத்தில் கண்ணை மூடினதே இல்லை. அந்த ஜெபம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படியே அவங்க பேசும்போது அந்த வார்த்தைகளை சொல்லி சொல்லி அந்த வசனத்தை சொல்லி சொல்லி ஜெபிக்கும் போது அவ்வளோ அழகாக இருக்கும். அப்போ ஒரு விஷயம் அவர்கள் ஒரு கன்வென்ஷன் கூட்டத்திற்கு அழைக்கப்பட்ட போது அந்த பாஸ்டர் சொன்னாராமா, இங்கே ஒரு பெரிய ஒரு நல்ல நிலைமை உள்ள ஒரு பெரிய பணக்காரருடைய வீட்டிற்கு நம்ம ஜெபிக்கிறதுக்காக போகணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. உடனே ஐயாவும் சரி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீட்டுக்கு போனால் ஒரு பெரிய பங்களா, காரெல்லாம் நின்று கொண்டு இருக்கிறது. உள்ளே இவர் கடந்து போனால் ஒருத்தர் கோட் ஷூட் போட்டு அங்கே நின்றுட்டு இருக்கிறாராம். உடனே இவரை பார்த்த உடனே அவர்கள் வரவேற்றார்கள். உடனே இவர் ஜெபிக்கலாமா அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஜெபம் பண்ணும் போது அவர் கண்ணை மூடி அவர் சொல்லி ஜெபம் பண்ணாராமா, ஆண்டவரே இந்த மனுஷனுக்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஒண்ணுமே இல்லாத அந்த மனுஷனை இவ்வளவு தூரம் நீங்க ஆசீர்வதிச்சிட்டீங்க. இவர் ஒருவேளை கையெடுக்கலைன்னா கூட இவரை பார்த்து கையெடுக்கிறதுக்கு நிறைய பேரை நீங்க வச்சிருக்கிறீங்க ஆண்டவரே, உமக்கு நன்றி அப்படின்னு சொல்லிட்டு ஜெபம் பண்ணி முடிச்சிட்டாராம். முடிச்சா அந்த பெரிய பணக்காரருடைய கண்ணெல்லாம் அப்படியே கலங்கி இருக்கிறது. ஐயா உங்கள்கிட்ட நான் ஒன்று பேசணும் அப்படின்னு சொன்னாராம்மா. சொல்லுங்க அப்படின்னாரா. இல்லை, ஒவ்வொரு நாளும் எனக்கு கை இல்லாததை நினைச்சு நான் கஷ்டப்பட்டுட்டே இருப்பேன். கடவுள் எல்லாத்தையுமே கொடுத்துட்டாரு, காரை கொடுத்துட்டாரு, மங்களா கொடுத்துட்டாரு, இதை கொடுத்துட்டாரு, ஒரு கையை கொடுக்கலையே. அவருக்கு என்ன பிரச்சனையாமா, இந்த கை மட்டும், வலது கை மட்டும் ஒரு சூம்பின கையாமா. இந்த கை சின்ன கை. இவர் ஒரு கையை, ரெண்டு கையும் இப்படி பாக்கெட்டுக்குள்ள அந்த கோட்டில் விட்டுருந்ததுனால இவருக்கு கை இல்லாதது பாஸ்டர் பார்க்கல. அவருக்கு கை இல்லாதெல்லாம் தெரியாது. அவர் காமிச்சாராமா, எனக்கு கை இல்லை, என் வாழ்க்கையிலே டெய்லி நான் மனசுல கஷ்டப்படுறது எனக்கு இந்த கை இல்லைன்னு தான் நான் கஷ்டப்படுவேன். ஆனா இன்னைக்கு கூட நீங்க வர்றதுக்கு முன்னாடி அப்படிதான் நினைச்சேன், நமக்கு கை இல்லையே அப்படின்னு நினைச்சேன். ஆனா ஆண்டவர் உங்க மூலமா என்ன ரொம்ப என்கிட்ட பேசினாரு. உனக்கு கை இல்லைன்னாலும் உன்னை பார்த்து நிறைய பேர் கையெடுக்கிற அளவுக்கு நான் வச்சிருக்கிறேனேன்னு சொன்னாரு. இனி எனக்கு கை இல்லாததை குறித்து நான் கவலைப்பட மாட்டேன் பாஸ்டர். எனக்கு கை இல்லைன்னாலும் ஆண்டவர் என்னை பார்த்து கையெடுக்கிறதுக்கு நிறைய பேரை வச்சிருக்கிறார் அப்படின்னு சொன்னாராம். அப்ப ஆண்டவருடைய பிள்ளைகளே, உங்களுக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறத நீங்க நினைக்கிற வரைக்கும் உங்களுக்கு கொடுக்காததை குறித்து கவலை வரவே வராதுங்க. கவலை வரவே வராது.